இவன் வந்து பிரபாகரன்கிற ஒரு பிம்பத்தை வைத்து கொண்டு அதை வச்சு இந்த மக்கள் நம்ம ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறான். பிரபாகரன் தமிழ் தேசியம் உண்டாக்குன மாதிரி நாம் தமிழ் தேசியம், தமிழுக்குன்னு ஒரு தேசியத்தை உண்டாக்கணும் என்று உங்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் செய்கிறான். இந்த தமிழ் தேசியம்ங்கிற தமிழ் தேசியத்துக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், பிரபாகரன் எந்த அர்த்தத்தில் அவர் தமிழ் ஈழம் கேட்டாரோ அந்த அர்த்தத்தில் தான் நீ தமிழ் தேசியம்னு பேசணும். பிரபாகரன் என்ன கேட்டார்? அங்கே இலங்கையில் அந்தந்த மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு முஸ்லீம்களும் இருந்தார்கள், தமிழர்களும் இருந்தார்கள், எல்லா சமுதாயமும் இருந்தார்கள். ஆனாலும் அது போதுமானதாக இல்லை என்று கருதித்தான் எங்களை வந்து ஈழம்னு தனியாக பிரித்து கொடு, தமிழ் ஈழம் என்று தனி நாடாக பிரித்து கொடு என்று தான் பிரபாகரன் போர் செஞ்சார். அந்த ஈழத்தினுடைய தேசியத்தை, இலங்கை தேசியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கைக்குள்ள தமிழ் தேசியம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது இருக்கணுமா இருந்தால் கண்டிப்பாக ஆயுதம் தாங்கி தான் போராடி ஆகணும். எந்த ஒரு மனிதன் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அதிலிருந்து ஒரு பகுதியை பிரிக்கும் விதமாக வாதம் பண்ணுகிறானோ அதை வந்து ஆளுகிற ஆட்சியாளர்கள் வந்து அடக்குவார்கள். உலகத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி. இப்போ இலங்கைன்னு ஒரு நாடாக இருக்கிறது, நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் தனி நாடு என்று யார் பேசினாலும், அங்கே உள்ள முஸ்லீம்கள் எங்களுக்கு தனி நாடு என்று கேட்டாலும், அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தனி நாடு என்று கேட்டாலும், பெரும்பான்மையாக இருக்கிற புத்தர்களே எங்களுக்கு தனி நாடு வேணும், இதில் இருக்க மாட்டோம் என்று கேட்டாலும், அரசு நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இரும்பு கரம் கொண்டு அதை அடக்குவார்கள். ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பவர் வந்து சுருங்கிரும், குறைஞ்சிரும். அதுக்காக வேண்டி ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. அதை இப்போ தமிழ் ஈழம் என்று பேசினாலே என்ன செய்யணும்? ஆயுதம் தான் தூக்கணும். உன்னை எதிர்த்து தான் நிற்பேன், அடித்து உன்னை தோற்கடித்து விட்டு அந்த சில சேதங்களை ஏற்படுத்தி விட்டு உன்னை ஒத்துக்கிற வைக்குவேன். ஒன்று போர் மூலமாக ஜெயிச்சு தமிழ் ஈழத்தை உண்டாக்குவேன், இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடிக்கிற அடிக்கு நீ பயந்து கடைசியில் தனியாவாச்சும் போய் தொலைங்கடா என்கிற நிலைமைக்கு உன்னை கொண்டுகிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் பிரபாகரன் வந்து தமிழ் ஈழம்ங்கிறத எடுத்தார். அதை எடுத்தாலே ஆயுதத்தை தான் தூக்கம் நல்லா விளங்கிக்கிறங்க. ஸோ நாங்கள் தனி நாடு வச்சுக்கிறோன்னு மனு கொடுத்தவொன்னே அப்படியே அந்த வச்சுட்டு போங்கன்னு சொல்ல மாட்டான். தனி நாடுன்னு கேட்டாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணணும். எதன் கீழே நீ இருக்கிறியோ அதுலேருந்து நான் பிரிகிறேன்னு டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணி பிரபாகரன் செஞ்சது வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் தான் அவர் பேசினார், அது ஓகே, அதுக்குரிய வேலையை அவர் செஞ்சார். தமிழ் தேசியம் என்று சொன்னார். அப்போ தமிழர்களுக்குன்னு தனி நாடு வேண்டும், உன்னுடைய நாட்டின் கீழே நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம்னு சொன்னார். இதையே இங்கே வந்து ஒருவன் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? தமிழ் தேசியம் என்றால் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி இங்கே தேர்தல் முதல் போட்டிடலாமா? தமிழ் தேசியம்ங்கிற நீ தனி தேசம் கேட்கல, இந்த பாராளுமன்ற அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு, இந்திய ஜனநாயகத்துக்குள்ளே இருந்து கொண்டு, அதில் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்திற்காக வேண்டி நாங்கள் போட்டியிட்டு அந்த கவர்னருடைய பதவி பிரமாணத்தின் கீழே அந்த ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தை ஒப்புக்கொண்டு செயல்படுறோங்கிறது தானே ஒரு கட்சி நடத்துறதுக்கு அர்த்தம். நீ பேசுறது தமிழ் தேசியமா? நீ பேசுறது இந்தியாவில் ஒரு மாநிலமாக தானடா இருக்கிற, அதான் இருந்துக்கிட்டு இருக்க ஏற்கனவே. நீ என்ன கேட்குற? தனி நாடு, தமிழ் தேசியம்னா விளங்காத பாஷையில் சொல்கிறாங்க, தனித்தமிழ் நாடுன்னு நீ சொல்லணும். சரியான வார்த்தை சொல்வதாக இருந்தால், சரியான வார்த்தையை சொல்வதாக இருந்தால் தனித்தமிழ் நாடு அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் நீ தமிழர்களை தமிழன் ஆள்வதா, தமிழர்களுக்கு தனி நாடு வேணும்னு பேச முடியும். நீ என்னத்தை சொல்லி நீ வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாலும் கூட உன்னை ஆளுவது யாரு? ஒன்றிய அரசு தான் ஆளும். அவங்களுடைய நினைத்தார்கள்னா ஒரு செகண்டில் கலைத்து விடுவார்கள். நினைத்தார்கள் என்று சொன்னால் உன்னை பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டு விடுவார்கள். நீ ஜெயிச்சது செல்லாது என்று ஆக்கி விடுவார்கள். உன்னுடைய கட்சியில் உள்ளனா காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வேற ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வைத்து விடுவார்கள். அவங்க நீ இருக்கிற தீர்மானத்தில் கையெழுத்து போட மறுப்பார்கள். இதன் கீழே ஒருவன் செயல்படுவதற்கு பேர் தமிழ் தேசியமா? நீ தமிழ் தேசியம்னு சொல்லி வந்து நீ வந்து முதுகெலும்பு உள்ளவனாக இருந்தால் நீ தமிழ் தேசியம்னு வெறியூற்றிய பிரபாகரன் மாதிரி தமிழ் தேசியத்தை கொண்டு வரணும்னு பிரபாகரன் என்ன மாதிரி கொண்டு வந்தார் அந்த மாதிரி நீ சொல்வதாக இருந்தால் முதல் நாம் தமிழர்னு கட்சி நடத்தலாமா? இந்த கட்சி எதுக்கு போய் நீ இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிற?
அவன் வழங்குற சின்னத்தை எதுக்கு நீ வாங்குற? நீ என்ன செய்யணும்? இது தனி நாடை கொடுறான்னு கேட்கணும். ஒரு காலத்தில் பெரியார் கேட்டார், ஒரு காலத்தில் அண்ணா கேட்டார். அது திராவிட நாடுங்கிற பேரில் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னு கேட்டால், இந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே எல்லாமே இருந்தது. சென்னை மாகாணம்ங்கிற அந்த பகுதிக்கு கீழே ஆந்திரா இருந்தது, கர்நாடகா இருந்தது. எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகத்தான் சென்னை மாகாணம் இருந்துச்சு. அது தமிழ்நாடுன்னு இப்போ கேட்க இயலாது, திராவிட நாடுன்னு தான் கேட்க இயலும். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா திராவிட நாடுன்னு கேட்டார்கள். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடுன்னு கேட்டார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் பிரிந்து போகிறோம் என்று அர்த்தம் அதுக்கு. அப்போ பிரிந்து போகிறோங்கிற அளவில் தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்த உடனே நேருடைய அரசாங்கம், பட்டேலுடைய அரசாங்கம் இரும்பு கரங்கொண்டு இவர்களை ஒடுக்க ஆரம்பித்த பிறகு அதை கைவிட்டு விட்டார்கள். திராவிட நாடு கொள்கையை கைவிட்டு விட்டோம், அதற்கு சொன்ன நியாயங்கள் அப்படி இருக்கின்றன, ஆனாலும் கைவிட்டுட்டோன்ட்டாங்க. நாங்கள் தனி நாடு கேட்கல அப்படி சொல்லிட்டு தான் இங்கே தேர்தலில் போட்டியிட முடியும். தனி நாடு கேட்டுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தமிழ் தேசியம் என்று ஒரு வாசகத்தை போட்டு மக்களை ஏமாத்துறான். ஆக புதுமையான ஒரு கருத்தை, ஒரு யாரும் சொல்லாத ஒரு அஜெண்டாவை வைத்து விட்டாருங்கிறாங்க இந்த கூமுட்டைகள்லாம். அவன் சொன்ன தமிழ் தேசியத்துக்கு என்னடா அர்த்தம்? எல்லா கட்சி மாதிரி ஒரு கட்சியாக இருப்பான், அதுக்கு பேர் தமிழ் தேசியம். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மோடிக்கு கீழே தான் நீ இருந்தாகணும், அல்லது அந்த ராகுலுக்கு கீழே தான் இருந்தாகணும். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான். இந்த மாநிலத்தில் ஒரு சின்ன ஒரு பவர் உங்களுக்கு இராணுவம் வைத்து கொள்ள முடியாது, நீங்கள் ரூபா நோட்டு அடிக்க முடியாது. என்ன இந்திய அளவில் உள்ள பல விஷயங்களை கல்வி கூட இனிமேல் முடியாது, மத்திய அரசுடைய கல்வியாக போகுது. அதனால தான் நீங்கள் நீட்டு போட்டுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு அதிகாரமும் அவன் கையில் வைத்து கொண்டு, சும்மா மாநகராட்சிகளுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்குறோம்ல மாநிலத்தில், அதை விட கொஞ்சம் அதிகாரத்தை கூட உங்களுக்கு தந்திருக்கிறான், அவ்வளோதானே தவிர ஆட்சி யார் கையில் இருக்குது என்று கேட்டால் அங்கே தான் இருக்கிறது. எங்கே? மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் தான் இருக்கிறது. அதில் இருந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விட்டு நீ தமிழ் தேசியம்னா யாரை ஏமாத்துற? தமிழ் தேசியம்னா பிரபாகரமாக என்ன செய்யணும்? ஒரு நாள் சொன்னாண்டா உள்ளே போயிடும், அவ்வளோதான். ஒரே ஒரு நாள் அறிவித்து தேர்தல் கட்சியெல்லாம் கலைச்சிட்டோம், நாங்கள் தனி தமிழ்நாடு தான், தமிழ் தேசியம்னு புரியாத பாஷையில் பேசாத, தமிழ் ஈழம்னு பிரபாகரம் பேசுகிற மாதிரி தனி தமிழ்நாடுன்னு பேசு. எப்படி பேசுனேன்? தமிழ்நாடுன்னு பேசுனா தமிழ்நாடுன்னு இதுக்கு பேர் வச்சு விட்டோம், அந்த மீனிங் வந்துடுறாருன்னா தனின்னு சேர்த்துக்க. எப்படி சொல்லணும்? நாங்கள் பிரபாகரன் எப்படி தமிழ் ஈழம் உண்டாக்கினாரோ நாங்கள் தமிழன் தான் இந்த நாட்டை ஆளணும் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோங்கிற உன் சொல்லப்படி தமிழனை ஆளட்டும். நீ எடுத்திருக்கிற அந்த அஜெண்டா அப்படி ஆள இயலுமா? எல்லா மக்களும் உனக்கு 234 தொகுதியிலையும் ஓட்டு போட்டால் கூட நீ தமிழன் ஆளுவியா? தமிழனுடைய நாடு ஆகுமா? தமிழனுக்கு தனி நாடு ஆகுமா? உனக்கு இராணுவம் வைத்து கொள்ள முடியுமா? ரூபா நோட்டு அடித்து கொள்ள முடியுமா? பல விஷயங்கள், கனிம வளங்கள் எல்லாமே அங்கே போயிடுச்சு. உனக்கு ட்ரெயின் வச்சுக்கிற முடியுமா உனக்கு? அப்போ பல விஷயங்கள் அங்கே தான் இருக்கிறது. வரி கூட நீ வாங்க முடியுமா? அவன் வாங்கி கொண்டு உனக்கு பாதியை பிரித்து தர்றான். அப்போ எல்லாமே அவன் கையில் இருக்கக்கூடிய, அதை கூட விரும்பினபடி பிரித்து தருவான். ஒரு மாநிலத்துக்கு அதிகம் கொடுப்பான், ஒரு மாநிலத்துக்கு கம்மியாக கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒன்றில் திமுக எப்படி ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அண்ணா திமுக எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ, காங்கிரஸ் எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ, நானும் ஒருவனாக இருக்கேன்னு ஒருத்தன் வர்றான். இதுக்கு பேர் தமிழ் தேசியம்ங்கிறாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீ வந்தால் தானடா தமிழ் தேசியம்னு சொல்ல முடியும். திமுக என்ன செய்யுது? நீ தான் ஆட்சி, மத்திய அரசாங்கம் உனக்கு தான், நான் மாநிலத்தில் நிற்கிறோன்னு சொல்கிறான். அது ஓகே, அவன் தனி தமிழ்நாடு கேட்கல. அண்ணா திமுக அதான் சொல்கிறான், காங்கிரஸுக்காரன் அதான் சொல்கிறான். காங்கிரஸுக்காரன் தனி நாடையை கேட்கல, கம்யூனிஸ்டுக்காரன் அப்படி கேட்கவில்லை. இருக்கிற லெட்டர்பேடு கட்சியிலேருந்து பெரிய கட்சியிலேருந்து அத்தனை கட்சிகளுமே அதை கேட்கவே இல்லை. அவர்களுக்கெல்லாம் குற்றவாளிகள் கிடையாது, அவங்கள விமர்சிக்க முடியாது. நீ என்ன சொல்கிற? இதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் கொண்டு வர, தமிழ் தேசியங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாண்டு ஏமாத்துறான். தமிழ் தேசியம் நான் பேசுறது, உன் அரசியல் தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியத்தை பற்றி விவாதத்துக்கு ஒரு 2 பேரை கூப்பிட்றோம், சும்மா உட்காந்துட்டு இருக்கானுவ. தமிழ் தேசியம்னு இந்த கிறுக்கு பைய சொல்கிறது 1 நம்பர் வடிகட்டிய முட்டாள்தனம், பொய், புழுக மூட்டை. அதுக்கு கூட விவாதத்துக்கு போக மாட்டேன்ட்டாங்க. நான் அதுக்கும் சேர்த்தே இப்போ கூப்பிட்றேன். நீ இஸ்லாம் பற்றி அழைச்சி அதுக்கும் விவாதம், தமிழ் தேசிய பற்றி விவாதத்துக்கு வர்றியா? நான் பகிரங்கமாக பொது மேடை போட்டு விவாதிப்போம். அப்போ தமிழ் தேசியம் இவன் சொல்வது பொய்யா நெசமா? எதை நோக்கி உன்னை அழைக்கிறான்? இருக்கிற கூமுட்டைகளை அவங்களை கேட்குற, எதுக்கடா உன்னை கூப்பிட்றான்?
தமிழர்களுக்கு தனி நாடு கேட்டு கூப்பிட்றானா? இல்லை. இத்தனை மாநிலங்களில் ஒரு மாநிலமெல்லாம் எப்படி செயல்படுது அது மாதிரி உள்ள அரசியலில் என்னையும் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு கூப்பிட்றான். வழங்குதா? ஒரு முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது தேசியம். அதுக்கு பேர் தேசியம் இல்லை, இந்திய தேசியம். இந்திய தேசியத்தில் தான் நீ இருக்கிறாய். இந்திய தேசியத்தில் இருந்தால் தான் நீ தேர்தலில் போட்டியிட முடியும். இந்தியாவில் இந்திய தேசியத்தில் இருந்தால் தான் உன்னை தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கும். இந்திய தேசியத்தில் இருந்தால் தான் உன்னை இந்த மாதிரி பேசுறதுக்கு விட்டு வச்சுருப்பாங்க. நீ இந்திய தேசத்தை கடந்து தமிழ் தேசியம்னு சொல்லி அதை அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையை பேசுறதுனால அரசாங்கம் கண்டுக்கிறாமல் இருக்குது. அதனுடைய தெளிவான அர்த்தத்தை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக இன்றிலிருந்து நாங்கள் தனித்தமிழ்நாடு தான், தமிழனை தமிழன் ஆளணும், மோடி ஆளக்கூடாது, யார் ஆளக்கூடாது, ராகுல் ஆளக்கூடாது, மன்மோகன் சிங் ஆளக்கூடாது, தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் இதிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியேறுகிறோம். எங்களை தனி நாடாக இத்தனாம் தேதிக்குள் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தனி நாடாக நாங்கள் ஆக்குவதற்கு ஆயுதம் ஏந்தி போராடுவோம் அப்படின்னு இவன் சொல்லி இருந்தான்னு சொன்னால் எதை பிரபாகர மாதிரி ஒரு வேலையை செய்கிறான்னு எடுத்துக்கொள்ளலாம். இவன் அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கூமுட்டைகளை ஏமாத்துறான். நான் சொல்வது தமிழ் தேசியம், நீ சொல்வது என்ன அப்படிங்கிறான். நீ என்னடா தமிழ் தேசியம் சொன்ன? என்ன சொன்ன? ஒன்றும் கிடையாது. அப்போ இவன் தமிழ் தேசியம்லாம் கிடையாது, பொய்க்கு சொல்கிறான். தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு உண்டாக்குனா தான் தமிழனை நீ சொல்லக்கூடிய எவன் பச்சை தமிழன்னு சொல்றியோ அவனையே நீ முதலமைச்சராக வச்சாலும் வச்சியும் பார்த்தீங்களே. எம்ஜிஆர் தான் மலையாளி, விட்டுருங்க. கருணாநிதி தான் தெலுங்கரு, அதையும் விட்டுருங்க. அண்ணாதுரை இருந்தார்ல, ஒரு தமிழர் தானே. தனித்தமிழ்நாடு இருந்துச்சு, தமிழன் ஆண்டிருக்கிறானே. ஆண்டதுனால என்ன முன்னேற்றம் வந்துருச்சு, ஆளாதனால என்ன பின்னேற்றம் வந்துருச்சு? நீ சொல்லக்கூடிய சித்தப்பன் எடப்பாடி தமிழன் தானே, உன் கருத்து பிரகாரம் அவனு ஆண்டிருக்கிறானே. ஜெயலலிதா தான் கன்னடத்து பெண்ணுன்னு சொல்லிடுற, சரி விட்டுருவோம். அப்போ ஜெயலலிதா பன்னீர்செல்வம் இருந்தார், அவர் யார் தமிழன் தானே. எடப்பாடி இருந்தார் தமிழன் ஆண்டிருக்கிறானே, இல்லாத ஒன்று சொல்கிறேன். அதுக்கு பேர் தமிழ் தேசியமா? எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் தமிழ் தேசியமா? அது எவன் இருந்தாலும் அந்த ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி, அவ்வளோதான். நீ ஒரு தனி ராஜ்யம் படைத்தவன்லாம் கிடையாது, நீ நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இவன் தமிழ் தேசியம்னு சொல்வது நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும்? கட்சியை கலைக்கணும், அரசாங்கத்துக்கு கெடு விதிக்கணும். இத்தனாம் தேதிக்குள் தமிழ்நாட்டை தனித்தமிழ்நாடாக நீ அறிவிக்க வேண்டும், அதில் தமிழர்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை மறுத்தாயானால் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி அதை அடைவோம் அப்படின்னு இவன் சொன்னால் மட்டும்தான் இவன் டிஃப்ரெண்டான அரசியல் பேசுகிறான்னு அர்த்தம் வரும். இவன் பேசுகிற தமிழ் தேசியமே, இவன் தமிழ் தேசியமே இது கிடையாது. பைத்திய எல்லாரும் கிறுக்கனாக்குறான், அம்புட்டு பேரையும் கிறுக்கான். இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்துக்கிறான், இதில் உள்ள எல்லா விஷயமும் ஜனநாயகத்தையும் கட்டுப்படுறான். போலீஸில் சம்மன் அனுப்புனா போய் கையை கட்டிட்டு போய் பதில் கொடுத்துட்டு வர்றான். கோர்ட்டில் கேஸ் போட்டால் போய் ஆஜராகுறான். நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது, நான் தனித்தமிழ் நாடுறான்னு சொல்ல மாட்டேங்கிறான். எல்லா சிஸ்டத்துக்கு உள்ளே என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். போலீஸார் பர்மிஷன் கொடுத்தா பேசுகிறான், பர்மிஷன் கொடுத்தாட்டி பேசாமல் நிற்கிறான். அப்போ கட்டுப்பட்டு போகிறான். எது கட்டுப்பட்டு போகிறான்? இந்திய தேசியத்துக்கு கட்டுப்பட்டு போகிறான். இந்திய தேசியத்தில் கட்டுப்பட்டு ஒவ்வொரு அங்குலமாக செயல்படக்கூடிய ஒருத்தன் சொல்லுகிறான், நாங்கள் வித்தியாசமான தமிழ் தேசியத்தை கொண்டு வரோம். இதுக்கு பேர் தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம்னு பேசுகிறவன் எவன் பேசினாலும் சரி, இப்படி தெளிவாக பேசி உனக்கு செய்ய இயலுமா? இன்னும் சில இருக்கணும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அனைவருக்கும் தான் இந்த பதிலை சொல்கிறேன். நீங்கள் ஒன்றாம் பண்ண தமிழ் தேசம் ஊதி விட்டதை தான் இவன் எடுத்து பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் சொன்னதும் பொய் தான். அது வேறு தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, பெரியாரிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அவங்களாம் தமிழ் தேசியம்ங்கிறத ஏற்றுக்கொள்கிறோம், சீமானுடைய போக்கை கண்டிக்கிறோங்கிற என்ன தமிழ் தேசியம் ஏற்றுக்கிறா? இப்படி சொல்ல. இப்போ தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம்னா என்ன அர்த்தத்தை சொல்றிய? பச்சையாக சொல்லு. இதில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறது தான் தமிழ் தேசியக்கு அர்த்தமாக இருந்தால் அது அல்ல பிரபாகரன் சொன்ன தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் தேசம்னா நாடு. தேசியம்ங்கிற வார்த்தை, இந்திய தேசியம்னா என்ன? இந்தியங்கிற ஒரு நாடுங்கிற அர்த்தம். இந்திய நாடுக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இலங்கை தேசியம்னா இலங்கைக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ தமிழ் தேசியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழ் தனி நாடாக ஆகிவிட வேண்டும். தனித்தமிழ் நாடுங்கிற ஒரு காலத்தில் கோரியவரெல்லாம் பயந்து போய் தனி திராவிட நாடு கேட்டவொன்னா துண்டக்கானா துணியை காணான்னு போயிட்டாங்க. போய்விட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வாந்தி எடுத்த விஷயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு தமிழ் தேசியம்ங்கிறான்.
அப்போ அந்த தமிழ் தேசியம்னு சொல்வதே பச்சை பொய். இவன் பேசுவதற்கு பெயர் தமிழ் தேசியம் அல்ல. ஒன்று விளங்கிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், அது எப்படி தூண்டி விட்டு எப்படி மக்களை கொண்டு வர்றான்னு கேட்டால், தமிழன் தான் ஆளணுங்கிறத என்னுடைய நோக்கம்ங்கிறான். சரி, தமிழனே ஆளட்டும்டா, உன் கருத்துப்படி தமிழன் நீனே ஆள்றா. நீனே ஆண்டா கூட எப்படி தமிழ் தேசியமாகும்? நீனே இவன் அடிமையாக இருக்க போல, அவன் அடிமையாக இருக்கிறது போல நீ அடிமையாக இருக்க போகிற. நம்ம கருணாநிதி வேணா தெலுங்கா, ஸ்டாலின் தெலுங்கனா இருந்துட்டு போகிறான். அவன் தெலுங்கனா இருக்கிறதுக்கு போல நீ ஆள்ற. நீ எண்ணத்தில் ஆள போகிற. தனித்தமிழ்நாடு ஆள போறியா? இந்திய தேசத்தில் ஒருவனாக ஆள போறாயா? அப்போ இந்திய தேசத்தில் ஒரு மாநிலமாக நீ ஆள வந்தாயானால் இதில் என்ன தமிழன் வந்தா என்ன, இவன் வந்தா என்ன இருக்குது? உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே. ஒரு பஞ்சாயத்து போர்டு அதிகாரம் மாதிரி உள்ளதுதான்ப்பா மாநிலத்தில். இது நீங்களே கேட்குறீங்க, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிக்கே இன்னும் போராடிட்டு கிடக்குறீங்க. சுய ஆட்சியே ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் தனி நாடு கேட்பீங்களா? சுய ஆட்சிக்கு இன்னும் அண்ணா காலத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தனித்தமிழ்நாடு கேட்காம இருந்து கொண்டு, தனித்தமிழ் தேசியத்தை கேட்காமல் இருந்து கொண்டு, இந்த வார்த்தையை வைத்து மக்களை ஏமாற்றி நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோங்கிறான, இது அயோக்கியத்தனமா இல்லையா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கணும். முதல்ல இவனை பற்றி விளங்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், சரி அப்போ தமிழன்கிற